விட்டமின் டி குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் கொடுக்கும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்றாங்க டாக்டர்? என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. காமன் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பாட்டில் முடிஞ்சவொன்னே நிறுத்திடுறாங்க. அதுதான் ரொம்ப காமன் மிஸ்டேக். அதே மாதிரி விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பால் கொடுத்த உடனே இல்லை உணவு கொடுத்த உடனே கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அதே மாதிரி விட்டமின் டியும் அயன் சிறப்பையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு ஆக்ஷன், ரெண்டோட எஃபிகசியும் கண்டிப்பாக குறைச்சிடும். விட்டமின் டி ட்ராப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பர் கலர் பாட்டில் இருக்கும். ஏன்னா அது லைட் அண்ட் ஹீட் சென்சிட்டிவ். அதனால் எப்பயுமே ஒரு டார்க் பிளேஸ் இல்லை ரெஃப்ரிஜரேட்டர் வச்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். விட்டமின் டி ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபில்லரோட லாக் பண்ணக்கூடாது. அதுக்கே தனியாக ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியை போட்டு தான் நம்ம லாக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். விட்டமின் டி குழந்தைங்க எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? வளரும் மூளைக்காகவும் எலும்புக்காகவும் கண்டிப்பாக விட்டமின் டி கொடுக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறோம். மற்ற பல காரணங்கள் இருக்குது. அதனால எல்லா குழந்தைக்கும் விட்டமின் டி வந்து 1 இயர் வரைக்கும் கொடுக்கணும். விட்டமின் டி பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து தான் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். தாய்ப்பால்லையும் நம்ம கொடுக்குற உணவுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கிறதுனால தான் எல்லா குழந்தைகளுக்கும் 1 இயர் வரைக்கும் நம்ம விட்டமின் டி கொடுக்க சொல்கிறோம். கண்டிப்பாக இது ஐஏபியோட ரெக்கமெண்டேஷன், ஏஐபியோட ரெக்கமெண்டேஷன் அதே தான். இது மாதிரி தகவலுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.